என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. இந்த புனிதமான ஈதுல் ஃபித்ருடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகான இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாகும் வலஅல்லகும் தஷ்குரூன். நோன்பு நாள் எண்ணிக்கை நீங்கள் முழுமை பெற செய்யுங்கள். நோன்பு நீங்கள் முழுமை பெற செய்யுங்கள். உங்களுக்கு நேரிய வழிகாட்டியதற்காக வேண்டி அல்லாஹ்வின் பெயரை உரத்த குரலில், அதாவது தக்பீர் சொல்லுங்கள், நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக ஆகுவது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அடுத்த இன்னொரு ஆயத்திலே சொல்லுகிறார், இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். நிச்சயமாக நாம் நல்லது செய்பவர்களின் கூலியை வீணாக்க மாட்டோம். நல்ல அமல் செய்யறாங்க இல்லையா, அந்த கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிறார், உலாயிக ஹுமுல் கைருல் பரியா. அது அணுவளவு நன்மையாக இருந்தாலும் அதன் பலாபலனை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அணுவளவு நன்மை செய்தால் கூட அதுக்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த மகிழ்ச்சியான நாளையிலே அருமையானவர்களே, உலகத்தில் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ விழாக்கள். வீடுகளிலே நாம் திருமணம் அல்லது வேறு வைபவங்களை கொண்டாடினால் வீட்டிலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லது ஒரு நாடு சுதந்திரம் பெறுகிறது, சுதந்திர விழாவை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அந்த நாட்டிலே மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஈதுல் ஃபித்ர் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது, உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஈதுல் ஃபித்ருடைய சுபஹ் நேரத்தில் மலக்குமார்களை உலகில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் அல்லாஹ் அனுப்புகிறார். அவர்கள் வழி நெடுகிலும் நின்று கொண்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளே, தயாளமிக்க இரட்சகனின் சன்னிதானத்திற்கு செல்லுவீராக. அவன் பெரும் கொடையளிப்பவன், மகத்தான குற்றங்களை மன்னிப்பவன் என்று சப்தமிடுகின்றனர். அந்த சப்தத்தை மனிதர்கள் ஜின்களை தவிர அனைவர்களும் கேட்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு மனிதர்கள் ஈது தொழுகைக்காக வேண்டி செல்லும் போது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நோக்கி, ஒரு கூலிக்காரருக்கு வேலை முடித்த பின் என்ன பிரதிபலன் கொடுப்பது என்று கேட்கிறார். அதற்கு மலக்குமார்கள், எங்கள் இரட்சகனே, எங்கள் எஜமானனே, அவருக்குரிய கூலி பிரதிபலன் அவருடைய கூலியை பரிபூர்ணமாக கொடுப்பதாகும் என்று கூறுகின்றனர். என்னுடைய மலக்குமார்களே, அவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து தராவீஹ் தொழுதற்கு பிரதிபலனாக என்னுடைய திருப்தியையும், அதாவது பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் வழங்கிவிட்டேன் என்பதற்கு உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன் என்று மலக்குமார்களை அல்லாஹ் சாட்சியாக ஆக்குகிறார். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் கூறுகிறான், எனது அடியார்களே, என்னிடம் நீங்கள் கேளுங்கள். என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என் கம்பீரத்தின் மீதும் ஆணையாக, இன்று உங்களுடைய இந்த கூட்டத்தில் உங்களுடைய மறுமையின் விஷயத்தில் எதனை நீங்கள் என்னிடம் கேட்டாலும் அதனை நிச்சயமாக நான் கொடுத்திடுவேன். உங்களுடைய உலக விஷயத்தில் எதை கேட்டாலும் அதில் உங்களுக்கு பலன் தரும் விஷயத்தில் நான் கவனம் செலுத்துவேன். என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய கட்டளைகளை நீங்கள் நினைவில் கொண்டு வாழும் காலமெல்லாம் உங்களுடைய தவறுகளை நான் மறைத்திடுவேன். என் கண்ணியத்தின் மீது ஆணையாகவும் கம்பீரத்தின் மீது ஆணையாகவும் நான் உங்களை குற்றவாளிகள் மேலும் காபிர்களுக்கு மத்தியில் நான் உங்களை கேவலப்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்லுங்கள். ஈது தொழுகைக்காக வந்தவர்கள் நோன்பு வைத்து தராவீஹ் தொழுது அவர்களுக்குடைய அந்த பிரதிபலன் அல்லாஹ் கூறிக்கொண்டு வருகிறார். இப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்னை நீங்கள் திருப்தியுற செய்தீர்கள், என்னுடைய கட்டளைகளை நோன்பு வைத்தீர்கள், இரவு நேர தொழுகை தொழுதீர்கள், நான் உங்களை பொருந்தி கொண்டேன். இன்றைக்கு நான் உங்களை பொருந்தி கொண்டேன். இந்த உம்மத்தினர் ரமலான் மாதத்தை முடித்து ஈது ஃபித்ரை கொண்டாடும் நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வெகுமதிகளை பார்த்து, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறப்புகளை வெகுமதிகளை பார்த்து மலக்குமார்கள் மகிழ்ச்சி அடைந்து நற்செய்தி கூறுகின்றார்கள் என்பதாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இப்பொழுது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, ஈதுல் ஃபித்ர் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு நன்னாள் ஆகும். இந்த நன்னாளிலே யாரெல்லாம் நோன்பு வைத்தார்களோ, யாரெல்லாம் தராவீஹ் தொழுதார்களோ அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டவர்களாக இந்த நன்னாளிலே நம் அனைவர்களுடைய அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்று நமக்கு நன்மைகளை வழங்குவானாக என்று உங்களிடத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள்.